இது வரைக்கும் கேட் கிட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் சிம்பளையும் பிரஸ் பண்ணுங்க. எங்களுக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணி. ஹலோ வீவர்ஸ், கடந்த ஒரு மாத காலமாகவே பார்த்தீங்கன்னா தல அஜித் அவர்கள் தல அஜித்னு சமூக வலைதளங்களில் தல ரசிகர்கள் பின்னிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இப்படி இருக்கும்போது சில வதந்திகளும் அவ்வப்போது பரவ தான் ஆரம்பிக்கும். இதற்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தல அஜித் அவர்களோட விஸ்வாசம் படம் வெளியானது தான். அது மட்டும் இல்லாமல் சூடேத்துற வகையில் சூப்பர் ஸ்டாரோட பேட்ட படமும் அதே தேதியில் வெளியாகி இன்னும் கொஞ்சம் மாசாக்கி விட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். மேலும் தல அஜித் அவர்களுக்கு அரசியல் சுத்தமாக பிடிக்காது. இருந்தாலும் சில பேர் பார்த்தீங்கன்னா அஜித் அவர்களை வச்சு அரசியல் பண்ணுறாங்க அப்படின்னே சொல்லலாம். இதற்கு இன்னொரு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூப்பர் ஸ்டாரோட பேட்ட படமும் அதே தேதியில் வெளியானது. சூப்பர் ஸ்டார் அவர்கள் அரசியலுக்கு வரப்போறாரு. ஸோ அதை எதிர்க்கும் வகையில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அஜித் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். சரி, அதெல்லாம் இப்போ மேட்ரு கிடையாதுங்க. அஜித் அவர்கள் தற்போது பார்த்தீங்கன்னா ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு. இதுதான் ரொம்ப பரபரப்பாக போயிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். சரி, அந்த அறிக்கையில் அவர் என்னதான் சொல்லியிருக்காரு அப்படின்னு வாங்க பார்ப்போம். நான் தனிப்பட்ட முறையிலோ அல்லது நான் சார்ந்த திரைப்படங்களில் கூட அரசியல் சாயம் வந்துவிடக்கூடாது என்பதில் மிகவும் தீர்மானமாக உள்ளவன் என்பது அனைவரும் அறிந்ததே. என்னுடைய தொழில் சினிமாவில் நடிப்பது மட்டுமே என்பதை நான் தெளிவாக புரிந்து வைத்திருப்பதே இதற்கு காரணம். சில வருடங்களுக்கு முன்னர் என் ரசிகர் இயக்கங்களை நான் கலைத்ததும் இந்த பின்னணியில்தான். என் மீதோ என் ரசிகர்கள் மீதோ என் ரசிகர் இயக்கத்தின் மீதோ எந்தவிதமான அரசியல் சாயமும் வந்துவிடக்கூடாது என்பதில் நான் தீவிரமாக உள்ளேன். இந்த ஒரு காரணத்தினால தான் நான் ரசிகர் மன்றத்தையே கலைத்தேன். என்னுடைய இந்த முடிவுக்கு பிறகு கூட சில அரசியல் நிகழ்வுகளுடன் என் பெயரையோ என் ரசிகர்கள் பெயரையோ சம்பந்தப்படுத்தி ஒரு சில செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. தேர்தல் வரும் இந்த நேரத்தில் இத்தகைய செய்திகள் எனக்கு அரசியல் ஆசை வந்துவிட்டதோ என்ற ஐயப்பாட்டை பொதுமக்களிடையே விதைக்கும். இந்த தருணத்தில் நான் அனைவருக்கும் தெரிவிக்க விளைவது என்னவென்றால், எனக்கு நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ அரசியல் ஈடுபாட்டில் எந்த ஆர்வமும் இல்லை. ஒரு சராசரி பொது ஜனநாயக வரிசையில் நின்று வாக்களிப்பது மட்டுமே எனது உச்சக்கட்ட அரசியல் தொடர்பு. நான் என் ரசிகர்களை குறிப்பிட்ட ஒரு கட்சிக்கு ஆதரவளியுங்கள் என்றோ வாக்களியுங்கள் என்றோ எப்பொழுதும் நிர்பந்தித்ததில்லை, நிர்பந்திக்கவும் மாட்டேன். நான் சினிமாவில் தொழில் முறையாக வந்தவன். நான் அரசியல் செய்யவோ மற்றவர்களுடன் மோதவோ இங்கு வரவில்லை. என் ரசிகர்களுக்கும் அதையே தான் நான் வலியுறுத்துகிறேன். அரசியல் சார்ந்த எந்த ஒரு வெளிப்பாட்டை நான் தெரிவிப்பதில்லை. என் ரசிகர்களும் அவ்வாறே இருக்க வேண்டும் என விரும்புகிறேன். சமூக வலைதளங்களில் தரமற்ற முறையில் மற்ற நடிகர்களை விமர்சகர்களை வசைப்பாடுவதை நான் என்றுமே ஆதரிப்பதில்லை. நம்மை உற்று பார்க்கும் இந்த உலகம் இத்தகைய செயல்களை மன்னிப்பதில்லை. அரசியலில் எனக்கும் தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு உண்டு. அதை நான் யார் மீதும் திணிப்பதில்லை. மற்றவர்கள் கருத்தை என்மேல் திணிக்க விட்டதும் இல்லை. என் ரசிகர்களிடம் இதையே தான் நான் எதிர்பார்க்கிறேன். உங்கள் அரசியல் கருத்து உங்களுடையதாகவே இருக்கட்டும். என் பெயரோ என் புகைப்படத்தையோ எந்த ஒரு அரசியல் நிகழ்விலும் இடம்பெறுவதை நான் சற்றும் விரும்புவதில்லை. எனது ரசிகர்களிடம் எனது வேண்டுகோள் என்னவென்றால், நான் உங்களிடம் எதிர்பார்ப்பது எல்லாம் மாணவர்கள் தங்களது கல்வியில் கவனம் செலுத்துவதும், தொழில் மற்றும் பணியில் உள்ளோர் தங்களது கடமையை செய்வதும், சட்டம் ஒழுங்கை மதித்து நடந்து கொள்வதும், ஆரோக்கியத்தின் மீது கவனம் வைப்பதும், வேற்றுமை கலைந்து ஒற்றுமையுடன் இருப்பதும், மற்றவர்களுக்கு பரஸ்பர மரியாதை செலுத்துவதும் ஆகியவைதான். அதுவே நீங்கள் எனக்கு செய்யும் அன்பு. வாழ விடு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலும் தற்போது பார்த்தீங்கன்னா இந்த தகவல் தான் சமூக வலைதளங்களில் ரொம்ப வைரலாக பரவுது அப்படின்னே சொல்லலாம். மேலும் இந்த தகவலை தல அஜித் ரசிகர்கள் தங்களுடைய ஸ்டேட்டஸாக வச்சது மட்டும் இல்லாமல் நிறைய இடத்துல பரப்பிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சில இடத்துல கோட்ஸாக கூட போட்டுட்டு இருக்காங்க. எப்போவுமே தலை தான் இனி நம்பர் 1. பார்த்தீங்களா, தலை எப்போவுமே தன்னுடைய ரசிகர்களை எந்த ஒரு இதுக்காகவும் பயன்படுத்த மாட்டார் அப்படிங்கிற மாதிரி தலையை பெருமைப்படும் விதமாக நிறைய ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. மேலும் இந்த தகவல் குறித்து உங்களோட கருத்து என்ன, தலை குறித்து உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இதே போல பல தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.